இந்த இருட்டு வேலையிலே நடு சாம வேலையிலே கொட்டும் மழையிலே எனக்கு தெரியாது இந்த மயானத்தில் பிறந்திருப்பதையே வந்தது ஓட்டமா எடுத்து செல்வாய் தைரியம் இந்த சுடுகாட்டை கட்டி கேட்க வெட்டியா இந்த தோட்டி என்ன குழந்தை எட்டமா நான் என்ன தவறு செய்த தாயி நான் தோட்டி என்னை பார்த்து தோட்டியா அடி பாவி என்னை பார்த்து தோட்டி என்று உழைத்து விட்டாயே நானா தோட்டி நான் என்ன வைத்து மகனை மகனை
விஸ்வநாதா, காஞ்சி காமாட்சி தாயி, கேவலம் இந்த சுடுகாட்டை கட்டி கேட்க வெட்டியா இந்த தோட்டி இந்த போய் என்ன வாங்கி போடிய நவுதுரா பேசி விட்டான் அம்மா. என்னை பார்த்து வெட்டியா வெட்டியா உரைக்கிறாய். என் அனுமதி இல்லாமல் இந்த சுடுகாடு இடுகாட்டிலே பிணத்தை கொண்டு வந்தது தவறு. அப்படி இருக்கும்போது பேசிக் கொண்டிருக்கிறாய். எந்த விதத்தில் நான் வெட்டியான்? எந்த விதத்தில் வெட்டியான்? நானா வெட்டியான்? நான் யார்? எப்பேற்பட்டவன்? ஒரு காலத்தில் நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தவன்? என்னை பார்த்து ஈசா பரமேசா கேவலம் இந்த அவளை பெண் வெட்டியான் என்று உரைத்து விட்டாலே. அடி பாவி, நான் யார் தெரியுமா? ஆதியிலும் பறையன் அல்ல, ஜாதியிலும் பறையன் அல்ல. அடி பாவி, ஆதியிலும் பறையன் அல்ல, ஜாதியிலும் பறையன் அல்ல. ஆதியிலும் பறையன் அல்ல, ஜாதியிலும் பறையன் அல்ல. ஆதியில பறையன் அல்ல. என்னை நாடி வந்த ஒவ்வொருவரையும் கண்கலவாமல் அவர் துயர் துளைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்பேற்பட்ட என்னை பார்த்து வெட்டியான் வெட்டியான் கேவலம் பறையன் என்று சொல்லிவிட்டாலே. வெள்ளைக்காசு இந்த இடிகாடில் சுடுகாட்டில் காவலாக இருக்கிறேன். எனக்கு சேர வேண்டியது கால் காசு, குழம் துண்டு, வாய்க்கரிசி. அதை கொடுத்தால் இந்த பிணத்தை தகனம் செய்யலாம். இல்லை என்றால் எடுத்துக்கொண்டு ஓடு. ஐயா, கால் பழமுட துண்டி கொடுக்க வேறு வழி இல்லை ஐயா. கால் பழமுட துண்டி கொடுக்க வேறு வழி இல்லை ஐயா. எனக்கு கிட்டிரே வகையமில்லையே. சாதிகள் எது புரிந்தாலும் எனக்கு பதில் துணை இல்லை ஐயா. ஐயா, ஐயா, என் மகனை இடுகாட்டில் சுட வேண்டும் என்றால் கால் பணம் முடத்துண்டு வாய்க்கலுக்கு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். என்ன கொடுக்க முடியாது, கதி கிடையாது. எனக்கு திங்கட்டவன் கதி கிடையாது ஐயா. கிடையாது, இது இல்லை, கிடையாது, சுற்றம் இல்லை, யாருமே கிடையாது. அம்மா, அனைவருக்கும் சொல்றேன், இது லாஸ்ட் மோட்சம் போறது. ஒரு கையில கொச்சது 5-10 போடுங்க. ஏன்னா அது லாஸ்ட் கொல்லி வச்சு முட்டு போச்சு. அப்ப மோட்சம் போறது வை போடுங்க எல்லாரும். அடி பெண்ணே, இந்த பிணத்தை எரிப்பதற்கு என்னிடத்தில் கூலி கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்கிறார். எனக்கு விடை கொடுத்து அனுப்பினால் நான் சென்று வாங்கி உரைக்கின்றார். விடையது கொடுக்க நானோ
கண்டிப்பார் எஜமான் கண்டார் இடையலான் எனக்கு சேரோ கரியவாய் கரிசி வேண்டே படைத்து நீ காது துண்டு அந்த மாடலை வாய்க்கரிசி என்னை சார்ந்தது. அதை வேண்டும் என்றால் உனக்காக விட்டு விடுகிறேன். ஆனால் கால் பணம் முழம் துண்டு என் எஜமானுக்கு சேர வேண்டியது. அதை கொடுத்தால் தான் நீ தகனம் செய்யலாம். உனக்கு கதி இல்லை. என்னால் கொடுக்க முடியாத திக்கற்றதாக இருக்கிறேன். எனக்கு கதி கிடையாது. உனக்கு கதி இல்லை, கிடையாது. விதி இல்லை, கிடையாது. சுத்தம் இல்லை, இல்லை, கிடையாது. சரி, அப்படி என்றால் உன் பதி பதியா என் கணவர் இருக்கிறார். ஆனால் தற்சமை உதவாது இருக்கிறார். ஐயா என்னது? கதி இல்லை, விதி இல்லை, ஆனால் பதி இருக்கின்றார். தற்சமயம் அவரால் உதவி செய்ய முடியவில்லை. சபாஷ், நடிக்கிறேடி. ஆமா, கதி இல்லை, விதி இல்லை, எங்கிட வரையும் இல்லை. கதி இல்லை, விதி இல்லை, எங்கிட வரையும் இல்லை. பதி இல்லை என்று இங்கு பணிந்துட உரைத்த போதே அது மிக தாளிதல்லை. கதி இல்லை, விதி இல்லை, சுற்றமில்லை என்று உரைத்தாய். பதி இல்லை, இருந்தும் அவர் உதவி பெற முடியாத நிலை என்று விட்டாய். ஆனால் உன் கழுத்தில் தொங்குகின்றது திரு மாங்கல்யம். இந்த மாங்கல்யத்தை விட்டால் இந்த பூமண்டலத்தையே விலைக்கு வாங்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த தாலியை விட்டு கூலி போடு. இல்லை என்றால் இந்த பிடத்தை யாருக்குமே தெரியாத மாங்கல்யம் கேவலம் இந்த வெற்றின் கண்களுக்கு தெரியாச்சு. அப்படிப்பட்ட தவறு என்ன தவறு செய்ய சாயி? யாருக்குமே தெரியாத தாலி கேவலம் இந்த வெற்றியான் கண்ணுக்கு தெரிவித்தது என்று வேதனைப்படுகின்றாயே. அடி பெண்ணே, தாலியை கண்டே தாலியை கண்டேன் அடியாச்சு பழக அடிய பகருவாய்
உன் தாலியை நான் கண்டுவிட்டேன் என்று இவ்வளவு வேதனைப்படுகின்றாயே, அப்படி என்றால் நீ யார்? இந்த குழந்தை யார் என்பதை விவரமாக சொல். மகனே ராஜா, யாரனே என்னை அன்புடன் கேட்டே வீரவாகினான் வியம்புவே கேளா சொல்லடி, சொல். கண்ணமா புரியை ஆண்டிரோ அரசரா அவர் அன்னரும் தவத்தா நான் உதித்தேன் ஐயா என்னுடன் கூடவே இந்த எல்லோரும் தாலியும் உன்னிடமாகவே ஒன்னியே வளர்ந்ததா அந்த அயோத்தியை ஆளும் அரசரா நீரே ஹரிச்சந்திர பூபதிக்கு மணந்தா சத்ரபதி, இது நமது மகளா? ஆமா சுவாமி. சத்ரபதி, ஐயோ தாசா, லோகிதாசா, என்னை பாருடா. என்னை கண்டிருந்து பார்க்க மாட்டாயா? உனது தந்தை வந்திருக்கிறேன், என்னை பாருடா லோகிதாசா. சத்ரபதி, சுவாமி புரியல் மரபின்றோடு அந்த சுவாத்துமே அழிந்து போச்சு. காரிருள் என்ற வாச்சோ அந்த கௌசிகள் சரிப்புள்ளாச்சு. மகனே, உன்னை தோல் மீது சுமந்து வளர்த்த முடியாத பாவியாகிவிட்டேனடா. கோரினா பெற்ற பால இந்த குவலையோ ஆண்டிடாமல் காட்டினில் காணில் பாம்பு கடித்துவே மாண்டாயடா மகனே. சத்ரபதி, சுவாமி நாம் இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட சத்ரபதி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை,
அப்படி இருக்கும்போது 1000 ஆள் இருந்தாலும் என் எஜமானின் கட்டளையை மீறி நான் எதையுமே செய்ய முடியாது. வாய்க்கரிசி என்ன சார்ந்தது, அது தேவையில்லை. எப்படியாகிலும் கால் பண்டு முழந்துண்டு கொடுத்தால்தான். சுவாமி இதை பாருங்க, குழந்தை சொல்ல வேண்டும் என்றால் கால் பணம் முழுத்துண்டு வாங்கி வேண்டும் சொல்லிவிட்டீரு. பாக்கியத்துக்கு தேவை கிடையாது. நான் எங்க போய் கேட்பேன் சுவாமி? உன்னை அடிமை கொண்டார் அல்லவா வேதியர், அவரிடத்தில் சென்று கால் பணம் முழந்துண்டு வாங்கி வந்தால் நிச்சயம் தான். அப்படியே சுவாமி, குழந்தை சொல்லுங்க.